11ஆம் நாள். இதைவிட மகத்தானது நடக்கலாம். 30 பேர் அடங்கிய அரிகா குழு அன்று அங்கே இருக்கிறது. ஓஷோ முதலில் குழுவின் தலைவர்களில் ஒருவரிடம் பேசுகிறார். உங்கள் அனுபவம் எப்படி இருந்தது? அமெரிக்காவில் நான் தலைமை தாங்கிய அரிகா குழுக்களை விட இந்த குழுவில் இன்னும் அதிகம் அன்பு இருந்தது. மற்றவர்கள் மேல் அதிகாரம் செலுத்தி நாட்டாண்மை செய்யும் ஆசை எனக்குள் இருப்பதையும் தெரிந்து கொண்டேன். ஆழமாக அன்பு இருக்கும் இடத்தில்தான் உத்திகள் வேலை செய்யும். அன்பு இல்லாவிட்டால் உத்திகளால் எந்த பயனும் இருக்காது. வேலை செய்வது அன்புதான், உத்திகள் இல்லை. உத்திகள் வெறும் சாக்குகள்தான். அன்பிற்கும் பட்சத்தில் அங்கே தலைவனுக்கும் தொண்டனுக்கும் வித்தியாசம் இருக்காது. ஆசிரியனுக்கும் மாணவனுக்கும் வித்தியாசம் இருக்காது. இருவரும் ஒன்றாகவே வேலை செய்கிறார்கள், ஒன்றாகவே இருக்கிறார்கள். அது எல்லாரும் பகிர்ந்து கொள்ளும் ஓர் அனுபவம். தொண்டனை விட தலைவன் உயர்ந்தவன் இல்லை. தலைவனுக்கு கொஞ்சம் அதிகமாக தெரிந்திருக்கலாம், ஆனால் அவனும் தொடர்ந்து பாடம் கற்றுக்கொண்டுதான் இருக்கிறான். எனக்கு அன்பை பற்றி தெரியும் என்று யாராலும் சொல்ல முடியாது. அன்பு எப்போதுமே புத்திசாலியாக இருக்காது. அதுதான் அன்பின் உண்மையான புத்திசாலித்தனம். அன்பு தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருக்கிறது. இறுதி வரை அதன் கற்றல் தொடர்கிறது. இறுதி வரை அது மாணவனாகவே இருக்கிறது. தலைவனே பாடம் படித்து கொண்டிருந்தால் மற்றவர்களை அதிகாரம் செய்யும் ஆசை அவனுள் எழாது. அடுத்தவர்களை நாட்டாமை செய்யும் ஆசை எப்போது வருகிறது? தலைவன் தான் சேர வேண்டிய இடத்தில் சேர்ந்து விட்டதாக நினைத்து கொள்ளும் போது, அவன் படிக்க வேண்டியதை எல்லாம் படித்து விட்டதாக நினைத்து கொள்ளும் போது. அவனுடைய பணி அடுத்தவர்களுக்கு உதவுவது என்பதை மறந்து அடுத்தவர்களை அடக்கி ஆளும் தலைவனாக தன்னை பாவித்து கொள்ளும் போது அவன் அகங்காரத்தின் பிடியில் சிக்கிக் கொள்கிறான். பின் எல்லாமே தவறாகிவிடுகிறது. அகந்தையின் கையில் உத்திகள் கிடைத்தால் அவை அழிவு பாதைக்குத்தான் இட்டுச் செல்லும். அதே உத்திகள் அன்பின் கையில் இருந்தால் அற்புதங்கள் நிகழும். அன்பு இருக்கும்போது விஷம் குடிப்பதை ஓர் உத்தியாக பயன்படுத்தினாலும் அந்த விஷம் அமுதமாகிவிடும். அன்பில்லாத போது அமுதம் பருகுவதை ஓர் உத்தியாக கையாண்டால் அதுவே விஷமாகிவிடும். தலைவனாக பணியாற்றுவது என்பது கொஞ்சம் நெருடலான வேலை. மற்றவர்களை விட ஒரு தலைவனுக்கு பொறுப்பு அதிகம். தலைவன் தன்னையும் பார்த்து கொள்ள வேண்டும், தான் வழிநடத்தி செல்பவர்களையும் பார்த்து கொள்ள வேண்டும். அவன் தன்னை பார்த்து கொள்ளும் பொறுப்பு அதிகம். அடுத்தவர் மேல் அதிகாரம் செலுத்தும் ஆசை எப்போது வேண்டுமானாலும் வரலாம். இன்று உலகில் இருக்கும் குருமார்கள் அனைவரும் இந்த அதிகார போதையில் மயங்கி கிடக்கிறார்கள். அதை சுகமென்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு நாள் உண்மை தெரியும் போதுதான் தங்கள் வாழ்க்கையே வீணாகிவிட்டது அவர்களுக்கு தெரியும். பணத்தினாலோ அறிவினாலோ துறவினாலோ தியானத்தாலோ எப்படி வந்தாலும் அதிகாரம்தான். அதிகாரம் என்பது வறுமை. ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் அந்த மாயத்திரை விலகும் போதுதான் தங்களிடம் உள்ள வெறுமையை உணர்வார்கள். இதை முதலிலேயே தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய விரும்பினால் அகந்தையை கைவிட வேண்டும். அப்படி கைவிடும்போது நீங்கள் ஓர் உன்னத தலைவன் ஆகிறீர்கள். இப்போது குழுவில் தலைவன் என்று யாரும் இருக்க மாட்டான். ஆனால் உங்களால் உங்கள் குழுவில் இருப்பவர்களுக்கு உதவி செய்ய முடியும். அந்த உதவிக்கு எதிர்ப்பு வராது. உங்கள் மூலம் அடுத்தவருக்கு ஒரு வழி கிடைக்கும். உங்களை யாராவது எதிர்த்தால் அவரிடம் ஏன் என்னை எதிர்க்கிறாய் என்று கேட்காதீர்கள். உங்களுக்குள் பாருங்கள். உங்களுக்குள் இருக்கும் எது அவரிடம் எதிர்ப்பை தூண்டுகிறது என்று பாருங்கள். நுட்பமான உங்கள் அகந்தை உங்களுக்கும் அவருக்கும் நடுவே ஒரு சுவரை எழுப்பியிருக்கலாம். நீங்கள் ஒருவருக்கு உதவி செய்கிறீர்கள். அதை அவர் சரியாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் தவறு உங்களிடம்தான் இருக்க வேண்டும்.
உங்களுக்குள் பாருங்கள், உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள், இன்னும் அதிகமான பணிவுடன் அவரை அணுகுங்கள். இங்கே உங்கள் இதயத்தில் பணிவு அதிகமானால் அங்கே வரும் எதிர்ப்பு தன்னால் மறைந்துவிடும். ஒரு தலைவன் ஆதிக்க உணர்வுடன் செயல்பட வாய்ப்பிருக்கிறது. அப்படி செய்தால் உங்களால் அழிக்க முடியுமே ஒழிய எதையும் ஆக்க முடியாது. இந்த குழு அனுபவங்கள் மற்றவர்களை விட தலைவனுக்கு சிறந்த பயிற்சியாக அமையும். நல்லது. பயிற்சி காலம் இன்னும் அதிகமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். 3 நாட்களில் லேசாக பார்க்கத்தான் முடிந்தது, ருசி பார்க்கத்தான் முடிந்தது. சரிதான், 3 நாட்கள் போதாது. அடுத்த முறை பயிற்சி காலத்தை 7 நாட்களாக வைத்துக் கொள்ளலாம். சொல்லப்போனால் எல்லா மாற்றங்களும் 4வது நாள்தான் ஆரம்பிக்கும். ஏனென்றால் மனதிற்கு ஓர் எதிர்ப்பு சக்தி இருக்கிறது. முதல் நாள் அது அதீத எதிர்ப்பு சக்தியுடன் இருக்கும். 2வது நாள் பயிற்சியை எதிர்ப்பது முட்டாள்தனம் என்று மனம் புரிந்து கொள்கிறது. அப்படி எதிர்த்தால் நீங்கள் உங்கள் சக்தியையும் காலத்தையும் வீணாக்கி கொண்டிருக்கிறீர்கள் என்று புரிந்து கொள்கிறது. உங்கள் எதிர்ப்பினால் உங்களுக்குத்தான் நஷ்டம், மற்றவர்களுக்கு இல்லை என்று தெரிந்து கொள்கிறது. 2வது நாள் மனம் லேசாக நெகிழ்கிறது. 3வது நாள் மனம் நெகிழ்வு நிலையில் இருப்பதால் இந்த பயிற்சியில் நாம் அதிகம் பெறலாமே, ஏன் கொஞ்சத்தோடு நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று பயில்பவன் நினைக்கத் தொடங்குகிறான். 4ஆம் நாள் மனம் பரிபூரணமாக நெகிழ்ந்து விடுகிறது. இது பொதுவான விதி. அபூர்வமாக சிலர் முதல் நாளே திறந்த மனதுடன் இருப்பார்கள். இன்னும் சில அகம் பிடித்தவர்கள் 7ஆம் நாள் கூட மனநெகிழ்வு இல்லாமல் இறுக்கமாக இருப்பார்கள். எந்த பயிற்சியிலும் 4வது நாள் மிக முக்கியமான நாள். அமெரிக்காவில் நான் பார்த்த குழுக்களை விட இந்த குழுவில் இருந்தவர்கள் அதிகமான அக்கறையுடன் பயிற்சியில் கலந்து கொண்டார்கள். அங்கே நடந்த பயிற்சிக்கும் இதற்கும் பெரிய வேறுபாடு இருக்கிறது. இவர்கள் எல்லாம் என் சந்நியாசிகள், வெறும் ஆர்வக் கோளாறு உள்ள ஆசாமிகள் இல்லை. அவர்கள் துணிந்து செயலில் இறங்கி இருக்கிறார்கள். அவர்களிடம் அதீத பொறுப்புணர்வு இருக்கும். அவர்கள் இங்கே பாடம் படிக்க வரவில்லை, தங்களை மாற்றிக்கொள்ள முனைப்புடன் போராடி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் 2 வழியில் கற்கலாம். முதல் வழியில் கற்கும் போது நீங்கள் அப்படியேதான் இருப்பீர்கள். எதையாவது கற்றால் அது உங்களிடம் சேர்ந்த செல்வம் போல் உங்கள் அகந்தையை வலுப்படுத்தி உங்கள் மனதிற்கு ஒரு நிறைவை தரும். ஆனால் நீங்கள் அப்படியேதான் இருப்பீர்கள். உங்கள் உடைமைகள் தான் அதிகமாகி இருக்கின்றன. உங்களிடம் அதிக அறிவு இருக்கிறது. இன்னொரு வகையான கற்றல் இருக்கிறது. கற்கும்போது நீங்கள் அதிலே கரைந்து போகிறீர்கள். நீங்கள் அதிகமாவதற்கு பதிலாக குறைந்து போகிறீர்கள். அந்த கல்வி முழுமையடைந்து விட்டால் நீங்களே அங்கு இருப்பதில்லை. நீங்கள் கற்றது மட்டும்தான் இருக்கிறது. உண்மையான தேடலில் ஈடுபடுபவன் அறிவை பெருக்கிக் கொள்ள நினைக்க மாட்டான். அதனால்தான் நான் என் சீடர்களிடம் சந்நியாசம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்துகிறேன். சந்நியாசம் உறுதிப்படுத்துதலின் சின்னம். அவன் சரணடைந்து விட்டான். இனிமேல் எதையும் எதிர்க்காமல் அக்கறையுடன் கற்றுக்கொள்வான் என்பதற்கான அடையாளம் சந்நியாசம். அதே மனிதன் இப்பொழுது எல்லாவற்றையும் ஒரு வித்தியாசமான கோணத்திலிருந்து பார்க்கிறான். எதிர்ப்பு குறைகிறது, ஒத்துழைப்பு அதிகமாகிறது, பொறுப்புணர்வு அதிகமாகிறது. அதனால் அவன் வித்தியாசமானவனாக இருக்கிறான். அடுத்தது குடும்ப உணர்வு. ஒரு குழுவில் தொடர்பில்லாத 20-30 பேர் இருந்தால் அவர்கள் தங்கள் நலத்தை முனைப்பாக கொண்ட தனிநபர்கள். விமான நிலையத்தில் விமானத்தின் வருகைக்காக காத்திருக்கும் பயணிகள் கூட்டம் போல் செயல்படுவார்கள். 30 பேர் அமர்ந்திருப்பார்கள். ஆனால் அவர்களை இணைக்கும் பாலம் என்று எதுவும் இருக்காது. ஒவ்வொருவரும் ஒரு தீவாக தொடர்பில்லாத சாதாரண கூட்டமாக இருப்பார்கள். ஆனால் அந்த குழுவில் இருக்கும் ஒவ்வொருவரும் சந்நியாசி என்றால்
அவர்கள் கூட்டமில்லை, குழு. ஒரு குடும்பம், ஒரு கூட்டத்திற்கும் குழுவிற்கும் அதுதான் ஒரு வித்தியாசம். ஒரு குழு என்றால் அதில் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு வகையில் ஒரு தொடர்பு இருக்கும். ஓடிக்கொண்டிருக்கும் ஆற்றில் ஒரே படகில் பயணிப்பவர்களிடையே இருக்கும் தொடர்பு குழுவில் இருக்கும். நீங்கள் உங்கள் வேலையை பார்த்து கொண்டும் அடுத்தவர் அவர் வேலையை பார்த்து கொண்டும் இருக்க மாட்டீர்கள். உங்கள் எல்லாருக்கும் பொதுவான ஒரு லட்சியம் இருக்கிறது. அங்கே போட்டி இல்லை, ஒத்துழைப்பு இருக்கிறது. இது பெரிய வித்தியாசம். இந்த உணர்வு உள்ள ஒரு குழு ஒரு பெரிய கூட்டு குடும்பமாக, ஒரு கூட்டு சமுதாயமாக செயல்படுகிறது. அங்கு சக்தி பெருகிக் கொண்டே இருக்கிறது. ஒருவரின் செயல் மற்ற எல்லாரையும் பாதிக்கிறது. ஒரு கூட்டத்தில் ஒருவன் மாறினால் அந்த மாற்றம் மற்ற யாரையும் பாதிக்காது. கூட்டத்தில் ஒவ்வொருவரும் ஒரு தனித்தீவாகவே இருக்கின்றனர். ஆனால் ஒரு கூட்டு குடும்பத்தில், சந்நியாசத்தில், ஏனென்றால் இங்கு சந்நியாசம் என்பது குடும்பம்தானே, ஒருவர் மேலே போகும்போது மற்றவர்களையும் மேலே இழுப்பார். நமக்கு தெரியாத ஒரு சக்தி அங்கே செயல்படுகிறது. அதனால் ஒருவர் மாறிவிட்டால் அனைவருமே படிப்படியாக மாறி மேலே போவதை பார்ப்பீர்கள். இப்போது எல்லாருடைய நம்பிக்கையும் அதிகமாகிவிட்டது. எதிர்ப்பு குறைந்து விட்டது. ஒரு மனிதன் அடையும் உள்ளொளியும் உள்ளுணர்வும் மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படுகிறது. இது தன்னுணர்வில்லாமல் நடக்கும் நிகழ்வு. போக போக புரிந்து கொள்வீர்கள். நான் பல வகையான கூட்டங்களில் பேசியிருக்கிறேன். கூட்டத்தில் இருக்கும் ஒவ்வொருவரும் நான் பேசுவதை கவனமாக கேட்பார்கள். ஆனால் அவர்களிடையே எந்த தொடர்பும் இருக்காது. என் முன்னால் 10,000 பேர் அமர்ந்திருக்கலாம். ஆனால் நான் பேசுவது ஒருவருக்கு மட்டும்தான். அங்கிருக்கும் ஒவ்வொரு மனிதனும் தனி மனிதன். அவர்களுக்கிடையே எந்த ஒட்டுமுறவும் இல்லை. இந்த ஏற்பாடு உதவாது என்று எனக்கு தோன்றியது. அதனால்தான் நான் குடும்பங்களை உருவாக்க ஆரம்பித்தேன். இப்பொழுது நான் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்தவர்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன். இப்பொழுது எனக்கு ஒரு உண்மை கண்கூடாக தெரிகிறது. ஒரு மனிதன் என் பேச்சை கேட்டு சிலிர்த்தால் கூட இருக்கும் அனைவருமே அந்த சிலிர்ப்பை உணர்கிறார்கள். ஒரு மனிதன் புன்னகை சிந்தத் தொடங்குகிறான். அந்த புன்னகை வேகமாக பரவுகிறது. அந்த இடத்தில் சந்நியாசி இல்லாத ஒரு மனிதன் இருந்தால் அவன் ஒரு தடைக்கல்லாக இருப்பான். அவனை தாண்டி அந்த குழுவின் தாக்கம் செல்லாது. அவன் முழுமையின் ஒரு பகுதி அல்லவே. அதனால்தான் சொன்னேன், இது ஒரு வித்தியாசமான அனுபவம் என்று. இதெல்லாம் சந்நியாசத்தால் வரும் விளைவுகள். இங்கு பலர் வந்திருக்கிறீர்கள். குழுவில் ஏற்பட்ட அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புபவர்கள் ஒவ்வொருவராக வாருங்கள். ஒருவர் முன்னால் வருகிறார். இவர்தான் 300 நாளில் ஞானம் பெற குரு தேவையா என்று கேட்டவர். ஓஷோ அவரிடம், காலத்தை வீணாக்காமல் ஒரு நல்ல குருவாக பார்த்து சரணடையுங்கள் என்று சொல்லியிருந்தார். நான் சந்நியாசம் பெற்றுக் கொள்ள விரும்புகிறேன். உங்களுக்காகத்தான் நான் காத்து கொண்டிருந்தேன். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். உங்கள் சக்தியில் ஏதாவது மாற்றம் தெரிந்தால் அதை அனுமதியுங்கள். உடலில் அசைவு ஏற்பட்டால் அதை அனுமதியுங்கள். நெகிழ்வாக இருங்கள். நல்லது. இதுதான் உங்கள் புது பெயர், பிரேம் நிநாத். அதன் பொருள் அன்பின் இசை. பிரேம் என்றால் அன்பு, நிநாத் என்றால் இசை. ஆனால் அது சாதாரண இசை அல்ல. இயல்பான இசை, இயற்கையின் இசை, அருவியின் சத்தம். இந்த நிநாத் வகை இசையைச் சேர்ந்தது. ஒரு மனிதன் கிடார் வாசிப்பதால் உருவாகும் இசை நிநாத் அல்ல. அது சாதாரண இசை, இயற்கையின் இசை அல்ல. மரங்களிடையே காற்று போகும்போது உண்டாகும் இசை நிநாத். நிநாத் மனிதனால் உருவாக்கப்பட்டதல்ல. அது கரைபடாதது, கன்னித்தன்மையுடன் இருப்பது.
குழுவில் என்னுடன் இருந்த 2 நண்பர்கள் இப்போது இங்கு இல்லை. குழுவில் இருக்கும்போது இருவருக்கும் உடல் நலம் சரியில்லாமல் போய்விட்டது. ஒருவருக்கு முதல் நாளில், அடுத்தவருக்கு 2வது நாளில். சில சமயம் மனதில் சில மாற்றங்கள் நிகழும் போது அதை உடல் எதிர்க்கும். அந்த மாற்றங்கள் உடல் அதுவரை அறியாதது, அதனால் அவற்றை எதிர்க்கிறது. அதனால் பல முறை குழுவில் இருக்கும்போது பலருக்கும் உடல் நலக்குறைவு ஏற்படுகிறது. ஆனால் அது ஒரு நல்ல அறிகுறி. மீண்டும் உடல் நலம் பெற்றதும் அவர்கள் மனதில் ஒரு முழுமையான மாற்றத்தை உணர்வார்கள். நீங்கள் குழுவில் இருக்கும்போது யாருக்காவது உடல் நலக்குறைவு ஏற்பட்டால் அது தியானம் செய்யும் போது இருக்கலாம், அல்லது உத்திகளை பயிலும் போது இருக்கலாம். அவரிடம் அது ஒரு நல்ல அறிகுறி என்பதை சொல்ல வேண்டும். அதனை கண்டு அஞ்ச தேவையில்லை என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி நடந்தால் பயிற்சி தன் பலனை காட்ட ஆரம்பித்து விட்டது என்று கொள்ள வேண்டும். மனம் மாறிக்கொண்டிருக்கிறது, அதோடு சேர்ந்து உடலும் மாற முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. அதனால் சில விஷயங்களை உடல் வெளியே தூக்கி எறிய வேண்டியிருக்கிறது. அதை உடல் வெளியேற்ற முயலும் போது உடல் நலக்குறைவு ஏற்படுகிறது. 2-3 நாட்களில் எல்லாம் சரியாகிவிடும் என்று அவர்களிடம் சொல்லுங்கள். அதன் பின் அவர்கள் முன்பு இருந்ததை விட அதிக நலத்துடன் இருப்பார்கள் என்றும் சொல்லுங்கள். நான் என்னுடன் பணிபுரியும் சிலரை இங்கு அழைத்து வந்தேன். நாங்கள் எல்லாரும் ஒரு விமான கம்பெனியில் பணிபுரிகிறோம். அவர்கள் இன்று காலை உங்கள் உரையை கேட்ட பின் சென்று விட்டார்கள். நான் அவர்களுடன் நெருக்கமாக பணிபுரிகிறேன். என் எண்ணங்களையும் உணர்வுகளையும் அவர்களுடன் பகிர்ந்து கொள்ள முடியவில்லை. தனியாக இருக்கும்போது பரவாயில்லை. ஆனால் நான் மற்றவர்களுடன் இருந்தால் எல்லாவற்றையும் ஒளிவு மறைவின்றி பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆனால் இவர்களிடம் அது நடக்கவில்லை. இந்த முறை அவர்கள் கூட இருக்கும்போது தியானம் செய்வதை கூட நிறுத்திவிட்டேன். அவர்களோடு பேச முயற்சி செய்தேன், முடியவில்லை. நீங்கள் வளர்கின்ற போது உங்களுக்கும் உங்களுடன் பணிபுரிபவர்களுக்கும் இடையே உள்ள இடைவெளி அதிகமாகிக் கொண்டே போகும். அந்த தூரம் பல பிரச்சனைகளை உருவாக்கும். ஏனென்றால் அவர்கள்தான் பெரும்பான்மையினர். உங்களுக்கு பித்து பிடித்து விட்டது, ஏதோ விவகாரமாக செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அவர்கள் நினைப்பார்கள். அவர்கள் எண்ணங்களுக்கு ஆதரவு இருக்கும். அவர்கள்தானே அதிகம் பேர் இருக்கிறார்கள். அவர்கள் எண்ணங்கள் எல்லாம் ஒன்றாகவே இருக்கும். நீங்கள் தனிமைப்படுத்தப்படுவீர்கள். அவர்களுடன் பேசுவதிலோ வாதம் புரிவதிலோ எந்த பயனும் இல்லை. ஏனென்றால் நான் சொல்வதற்கும் செய்வதற்கும் அவர்களுடைய வாதங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நான் சொல்வதை உங்களால் உணர முடிந்தால் நல்லது. ஆனால் அடுத்தவரை உணர வைக்க உங்களால் முடியாது. வாதம் செய்து ஜெயிக்க இது ஒரு தத்துவம் இல்லை, இது வாழும் வழி. அவர்கள் மாற்றத்திற்கு தயாராக இல்லை என்றால் அவர்களால் புரிந்து கொள்ள முடியாததற்கு முயற்சி செய்யாதீர்கள். அவர்களும் உங்களைப் போல் வாழ வேண்டும் என்ற நினைப்பில் அவர்களை மாற்ற முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அவர்களும் உங்களைப் போல் வாழ்ந்தால்தான் நீங்கள் சொல்வதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியும். வேறு வழியில்லை. நீங்கள் செய்யக்கூடியதெல்லாம் அவர்களை பற்றி கவலைப்படாமல் இருப்பதுதான். அவர்களுடன் இருக்கும்போது நடியுங்கள். அவர்களிடம் உண்மையை சொல்ல தேவையில்லை. உண்மையை சொன்னால் உங்களுக்கும் அவர்களுக்கும் உள்ள இடைவெளி இன்னும் அதிகமாகும். இதுவரை இருந்தது போல் இருப்பதாக நடியுங்கள். உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. அவர்கள் சொல்வதை மனதில் போட்டு கொள்ளாதீர்கள். இதைவிட இன்னும் மகத்தானது நடக்க வாய்ப்பிருக்கிறது என்று உங்களுக்கே தெரியும். ஆனால் அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. அதனால் அவர்களிடம் கருணையுடன் இருங்கள். ஆனால் அவர்களுக்காக கவலைப்படாதீர்கள்.
சூஃபி மதத்தில் உங்கள் வழிபாட்டையும் தியானத்தையும் வேறு யாருமே பார்க்கக்கூடாது என்று ஒரு விதி இருக்கிறது. நீங்கள் வழிபடுவதை உங்கள் கணவன் அல்லது மனைவி கூட பார்க்கக்கூடாது. இரவில், அதுவும் நள்ளிரவில், அனைவரும் உறங்கிய பின் உங்கள் படுக்கையில் அமைதியாக அமர்ந்து தியானம் செய்யுங்கள். அப்படி செய்தால் உங்கள் உள் வாழ்க்கையை பற்றி மற்றவர்களுக்கு தெரியாது. அவர்களுக்கு தெரிந்தால் உங்களை கண்டிப்பார்கள். அது இயற்கையானதுதான். சாதாரண செயல்களிலிருந்து வேறுபடும் எதையும் சந்தேகத்தோடு தான் பார்ப்பார்கள். அதனால் கவலைப்படாதீர்கள். அவர்களை இங்கே அழைத்து வராதீர்கள். அதனால் எல்லாருக்கும் பிரச்சனைதான். யாரையும் என்னிடம் வலுக்கட்டாயமாக கொண்டு வர முடியாது. அவர்கள் தானாக வரலாம். ஆனால் யாரையும் இழுத்து கொண்டு வர முடியாது. அதனால் நீங்கள் அப்படி செய்யாதீர்கள். தன் விருப்பத்திற்கு எதிராக அழைத்து வரப்பட்டவர்களிடம் எதிர்ப்பு இன்னும் அதிகமாக இருக்கும். சொல்ல போனால் நான் சொல்வது எதுவும் அவர்கள் காதில் விழாது. செவிடர்களாக அமர்ந்திருப்பார்கள். திரும்பிச் செல்லும் போது உங்களுக்கு நிச்சயமாக பைத்தியம் பிடித்து விட்டது என்ற எண்ணத்துடன் செல்வார்கள். அவர்களுடன் பணியில் இருக்கும்போது நடியுங்கள். அதுவும் நன்மைக்கே. ஒரு பாத்திரத்தில் நடிக்கும் திறமை ஓர் அரிய சக்தி. ஒரு சாட்சியாக இருந்து தொடர்ந்து உங்கள் பணியை செய்யுங்கள். வேலை வரும்போது அது விரைவில் வரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதுவரை எதையும் விடாதீர்கள். எல்லாவற்றையும் விடச் சொல்வேன். கடைசியாக ஒன்று, என்னை ஏமாற்ற பார்க்காதீர்கள். அது ஒரு நாளும் நடக்காது. திரைப்பட தயாரிப்பாளர் முன்னால் வருகிறார். இந்த குழு மிகவும் நேர்த்தியாக இருந்தது. முதலில் என் மனதில் எதிர்ப்புணர்வு இருந்தது. எனக்கு அமெரிக்காவிலிருந்து தொடர்ந்து தொலைபேசி அழைப்புகள் வந்த வண்ணம் இருந்தன. எனக்கு வேண்டியவர்கள் உடல் நலமில்லாமல் இருக்கிறார்கள். அதனால் நான் கொஞ்சம் கலங்கி போயிருந்தேன். அதன் பின் நான் குழுவில் சேர்ந்து பணிபுரிய தொடங்கியவுடன் மனம் அமைதியாகிவிட்டது. நான் படிப்படியாக குழுவை மதித்து பாராட்டத் தொடங்கினேன். அந்த அபரிமித சக்தியை வீணாக்குவானேன் என்ற எண்ணம் தோன்றியது. வெளியிலிருந்து வரும் செய்திகளால் என்னை குழுவிலிருந்து அப்புறப்படுத்த முடியவில்லை. மனம் நிறைவாக இருக்கிறது. மன அழுத்தமோ வருத்தமோ கோபமோ எதிர்மறை எண்ணங்களோ உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நாம் நமது பொறுமையை இழக்க வாய்ப்பு இருக்கிறது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் ஓர் உத்தியை பயன்படுத்தி கொண்டிருந்தால் ஒன்றுமே நடக்காது என்றுதான் தோன்றும். சூழ்நிலை அவ்வளவு வன்மையாக இருப்பதுதான் பிரச்சனை. அத்தகைய சூழ்நிலையில் உத்திகள் இன்னும் ஆழமாக உட்சென்று நன்றாக வேலை பார்க்கும் என்பதை நான் கண்டறிந்திருக்கிறேன். ஏனென்றால் எதிர்வினைகள் எப்போதுமே ஒரு தெளிவை கொடுக்கும். கருப்பு பலகையில் வெண்கட்டியால் எழுதும்போது தெளிவாக தெரிகிறது அல்லவா? அதே வெண்கட்டியை கொண்டு ஒரு வெள்ளை சுவரில் எழுதினால் ஒன்றுமே தெரியாது. மிகவும் இருட்டான இரவுகளில்தான் பலர் ஞானத்தின் உயர் சிகரங்களை தொடுகிறார்கள் என்பதை நாம் பல நூற்றாண்டுகளாக பார்த்து வந்திருக்கிறோம். நீங்கள் இது போன்ற குழுவில் ஈடுபட்டிருக்கும் போது மன அழுத்தம் ஏற்பட்டால் அதனால் உங்கள் செயல்பாடுகளுக்கு பாதிப்பு ஏற்படாது. அந்த அழுத்தமே ஓர் இருண்ட பின்னணியாகி அதன் முன் உங்கள் செயல் பளிச்சென்று தெரியும். நீங்கள் ஒரு புகைப்படக்காரர் என்பதால் உங்களுக்கு இது நிச்சயம் தெரிந்திருக்கும். பின்னணி எப்போதுமே மாற்று வண்ணத்தில் தான் இருக்க வேண்டும். பின்னணியும் முன்னால் இருக்கும் உருவமும் ஒரே வண்ணத்தில் இருந்தால் உருவம் தெளிவாக விழாது. ஆரம்பத்தில் எப்போதும் எதிர்ப்பு இருக்கத்தான் செய்யும். நீங்கள் ஆழமான நீருக்குள் இறங்கிவிட்டீர்கள் என்பதை உங்கள் மனம் உணர்ந்து கொண்டதற்கான அடையாளம்தான் அந்த எதிர்ப்பு. உங்கள் மனதின் எதிர்ப்பு வெறும் அறிகுறிதான். ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது என்று உங்கள் மனதிற்கு தெரிந்துவிட்டது.
இல்லாவிட்டால் அது தன் எதிர்ப்பை காட்டாது. நீங்கள் செல்வது பழைய பாதை என்று உங்கள் மனதிற்கு தெரிந்துவிட்டால், தெரிந்த பாதையில் பயமில்லை என்பதை மனம் புரிந்து கொண்டால் உங்கள் மனம் எந்த எதிர்ப்பையும் காட்டாது. ஆனால் உங்கள் புதிய பாதையில் புதிய திசையில் பயணிப்பது உங்கள் மனதிற்கு தெரிந்தால் அது முடிந்த மட்டும் தன் எதிர்ப்பை காட்டும். எங்கே எதிர்ப்பு அதிகமாக இருக்கிறதோ அங்கே பொக்கிஷம் இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் துணிவுடன் எதிர்ப்பை சந்தியுங்கள். நீங்கள் புதிய பாதையில் செல்கிறீர்கள், உங்களுக்கு புதிய அனுபவம் கிட்டப் போகிறது என்பதற்கான அடையாளம்தான் அந்த எதிர்ப்பு. மற்றவற்றை மறந்துவிட்டு எதிர்ப்பு வரும் திசையில் தைரியமாக பயணியுங்கள். உங்களுக்கு வெற்றி நிச்சயம். எதிர்ப்பை கண்டால் அதிலிருந்து தப்பி ஓடுவதுதான் மனதின் போக்கு. அந்த மனப்போக்கினால் நாம் வாழ்க்கையில் பல செல்வங்களை இழந்திருக்கிறோம். வசதியான வாழ்க்கைதான் இருப்பதிலேயே வறுமையான வாழ்க்கை. வசதியான வாழ்க்கை என்று நான் சொல்வது எதிர்ப்புகளை எல்லாம் தவிர்த்து கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று வாழும் அர்த்தமற்ற வாழ்க்கையைத்தான். அப்புறம் நீங்கள் நடைப்பிணமாகத்தான் இருப்பீர்கள். நீங்கள் விரைவில் திரும்பி போகப் போகிறீர்களா? இங்கிருக்கும் அனைவருடனும் நன்றாக பழகி வருகிறேன். என்னால் முடிந்த வரையில் இங்கிருக்கும் மனிதர்களுடன் நேரத்தை கழித்து வருகிறேன். ஒவ்வொரு நாள் காலையிலும் நான் எழுந்தவுடன் நம்ப முடியாத விஷயங்கள் எல்லாம் நடக்கின்றன. எந்த திட்டமும் இல்லாமல் நான் ஒரு மனிதரிடமிருந்து மற்றொருவரிடத்தில் அழைத்துச் செல்கிறேன். இங்கே நான் பல விஷயங்களை கற்றிருக்கிறேன். இது எனக்கு ஒரு சிறந்த அனுபவம். இங்கு நடக்கும் நிகழ்வுகளை வைத்து ஒரு பிரமாதமான திரைப்படம் தயாரிக்கலாம் என்ற என் நம்பிக்கை இன்னும் வலுவாகி இருக்கிறது. பல விஷயங்கள் நடக்கலாம். அழகான மனிதர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள், இன்னும் வரப்போகிறார்கள். அது போகட்டும். உங்களை பற்றி நீங்கள் சன்னியாசியாக போகிறீர்களா? அந்த மனிதர் தலையாட்டுகிறார். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். பிரேம் சம்வாதா, இதுதான் உங்கள் புது பெயர். சம்வாதா என்றால் உரையாடல், பிரேம் என்றால் அன்பு. அன்பின் உரையாடல் என்பதுதான் உங்கள் பெயரின் பொருள். சில காரணங்களுக்காக அந்த பெயரை உங்களுக்கு கொடுக்கிறேன். அழகாக இருப்பதையெல்லாம் ஆழமான உறவுகளின் மூலம் அடைவீர்கள். அதிலும் ஓர் உரையாடலை தொடங்க முடிந்தால் இன்னும் அதிகம் சாதிப்பீர்கள். உரையாடல் என்பது விவாதம் அல்ல. விவாதம் என்பது வார்த்தை என்னும் ஆயுதத்தால் போடப்படும் சண்டை. உரையாடல் என்பது அடுத்தவரை ஆழமாக புரிந்து கொள்ளும் வழி. அந்த புரிதல் ஆழமாக செல்லும் போது உங்கள் சக்தியும் அவரது சக்தியும் சங்கமித்து ஒன்றாக பாய ஆரம்பிக்கும். அடுத்தவர் என்பவர் வேற்று ஆளில்லை. நீங்கள் அவருடன் சண்டை போடவில்லை, ஒத்துழைக்கிறீர்கள். அவர் இயல்பு நிலையில் இருக்க உதவுகிறீர்கள். நீங்கள் நீங்களாகவே இருக்கிறீர்கள். அடுத்தவரும் அவர் நிலையிலேயே இருக்கிறார். இருவருக்கும் இடையே அழகான சந்திப்பு நடக்கிறது. அதில் வாதங்களுக்கும் விவாதங்களுக்கும் இடமே இல்லை. சம்வாதா ஓர் அழகான சொல். உரையாடல் என்பது மிக ஆழமான அன்பை பிரதிபலிக்கும் ஒரு செயல்பாடு. அடுத்தவர் மீது பொங்கி வரும் அன்புதான் உரையாடலாக வெளிவருகிறது. அது மிகவும் ஆழமான அர்த்தம் உள்ளது. ஆனால் அதில் காரண காரியம் இருக்காது. நான் சோம்பேறியாக இருப்பதாக உணர்கிறேன். இது போன்ற மதிப்பீடுகள் நம் உண்மையான இயல்பை சொல்வதில்லை. மற்றவர்கள் நமக்குள் உருவேற்றியிருக்கும் எண்ணங்களையே பிரதிபலிக்கின்றன. நாம் பிறக்கும்போது நமக்கு சுயமில்லை. அதனால் நாம் நமது பெற்றோர்கள், குடும்பம், நமது நண்பர்கள் மூலமாக சுயத்தை தேடுகிறோம். சில நேரங்களில் நம் தந்தை நம்மை சோம்பேறி என்று சொல்லலாம். அந்த சோம்பேறி பட்டம் உங்களுக்கு பிடிக்காமல் போகலாம். என்றாலும் அது உங்களுக்கு ஒரு சுயத்தை கொடுக்கிறது. நாம் தனி மனிதன், நமக்கென்று சில இயல்புகள் இருக்கின்றன என்ற உணர்வை கொடுக்கிறது.
மேலோட்டமாக அந்த பட்டம் உங்களுக்கு பிடிக்காமல் போகலாம், ஆனால் ஆழத்தில் உங்களுக்கு அந்த பட்டமும் வேண்டியிருக்கிறது. நீங்கள் உள்வாங்கிக் கொள்கிறீர்கள், பின் அவற்றை நம்பி அதன்படி நடக்கத் தொடங்குகிறீர்கள். நீங்கள் வளரும்போது இந்த மதிப்பீடுகளும் உங்களோடு வளர்கின்றன. நாம் ஒவ்வொருவரும் வெறுமைதான். இது போன்ற பட்டங்களை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் மாட்டிக்கொள்வீர்கள். ஒவ்வொரு நாளும் அது மேலும் மேலும் வலுப்பட்டு கொண்டே போகும். அது வழிமுறையாகிவிடும். உங்களுக்கு கொடுக்கப்படும் சோம்பேறி போன்ற பட்டங்கள் எல்லாமே தவறான மதிப்பீடுகள். இதை புரிந்து கொண்டால் இந்த கணத்தில் அந்த பட்டங்களை உங்களால் உதறி தள்ளிவிட முடியும். மனிதன் முழு விடுதலை மற்றும் வெறுமையின் வடிவம். நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அப்படியே இருக்கலாம். அதனால் சோம்பேறியாக இருக்க முயற்சி செய்யாதீர்கள். அப்படி செய்தால் நீங்கள் அந்த சொல்லையும் அந்த கருத்தையும் இன்னும் உங்கள் செயல்களால் வலியுறுத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்று பொருள். உதாரணமாக, நீங்கள் தினமும் காலை 5:30 மணிக்கு கண் விழிக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். அப்படியும் நீங்கள் சோம்பேறியாக உங்களை நினைத்து கொண்டால் காலை 4:30 மணிக்கே விழித்தெழுங்கள். நான் இளைஞனாக இருந்தபோது சோம்பேறியாகவே இருந்தேன். காலையில் எழுந்திருக்க மிகவும் கஷ்டப்படுவேன். அடுத்த சில வருடங்களுக்கு 1 மாதம் 2 மாதங்கள் இல்லை, சில வருடங்கள் தினமும் அதிகாலை 3 மணிக்கு கண் விழிப்பேன். எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. சோம்பேறியான என்னால் எப்படி அதை செய்ய முடிந்தது? நான் சோம்பேறி இல்லை என்று உறுதியாக தெரிந்தபின் அதிகாலை எழுந்திருப்பதை விட்டுவிட்டேன். இரவு நேரம் கழித்து படுக்கச் செல்வதில் தப்பில்லை, ஆனால் அதை மனம் விரும்பி தெரிவு செய்ய வேண்டும். அது உங்கள் தீர்மானமாக இருக்க வேண்டுமே ஒழிய உங்கள் சோம்பேறித்தனத்தின் விளைவாக இருக்கக்கூடாது. எனக்கு சிறு வயதில் நீளமாக முடி வளர்த்து கொள்ள வேண்டும் என்று ஆசை. ஆனால் என் குடும்பத்தினர் அதை எதிர்த்தார்கள். அதனால் ஒரு நாள் நான் மொட்டையை அடித்துக்கு கொண்டு விட்டேன். என் குடும்பத்தாருக்கு ஆச்சரியம். நீளமான தலைமுடி வேண்டாம் என்றுதான் சொன்னோம், மொட்டை எடுத்துக் கொள்ளச் சொல்லவில்லை என்று சொன்னார்கள். நீளமான முடி வேண்டும் என்ற என் ஆசையை அழிக்கும் ஒரே வழி அதுதான் என்று சொன்னேன். அதன் பின் அந்த ஆசை எழவே இல்லை. ஆகவே இதெல்லாம் மனதின் விகாரங்கள். இவற்றை எளிதாக விட்டுவிட முடியும். அப்படி விடும் வரை நாம் நிம்மதியாக இருக்க முடியாது. அதனால் ஒரு நாள் நான் மொட்டையை அடித்துக்கு கொண்டு விட்டேன்.